இங்க இந்த அபார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டியா இருக்க ஹீரோ அவங்க பொண்ணு மேல ரொம்ப உயிரே வச்சிருக்காரு. அவங்க பொண்ணு ஆசைப்படுற விஷயத்தலாம் அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் செய்யணும்னு சொல்லிட்டு இவரும் எவ்வளோ ட்ரை பண்ணுவாரு. அந்த குட்டி பாப்பாக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாமே அவங்க வீட்டு செவுத்துலயுமே அழகா டிராயிங்கா வரைஞ்சு வச்சிருந்திருப்பாங்க. அதுல ஒரு ஸ்கூட்டியுமே இருக்கும். அபார்ட்மெண்டோட ஹவுஸ் ஓனரும் நான் வேலை கிளம்புறேன், என்னோட பைக்கை சேல்ஸ் பண்றதுக்காக ட்ரை பண்றேன், அதனால பைக்கை பார்க்கறதுக்காக ஒருத்தர் வருவாருன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட அந்த பைக்கோட சாவியும் கொடுக்குறாரு. ஓனர் சொன்ன மாதிரியே பைக் வாங்குறதுக்காக ஒரு ஆளும் வரான். அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா ஸ்டார்ட்டே ஆகல. என்னடா ஓட்ட வண்டி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கிருந்து கிளம்பிடுறான். இவர் தான் இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீழே இருக்க ஃபிளக்கையுமே பிடிங்கி வச்சிருந்திருப்பாரு. இவங்களோட பொண்ணு ஒரு ரவுண்டாச்சும் கூட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் இவர் ஆசைப்படுவாரு. காலையில ஸ்கூல் கிளம்புற நேரத்துல அந்த குட்டி பாப்பா கிட்டயும் நம்ம 2 பேரும் பைக்ல போறோம், இந்த விஷயத்தை பத்தி அம்மா கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாரு. பைக்ல கூட்டு போயிட்டு உட்கார வச்சதுமே அவங்க பொண்ணு ரொம்ப சந்தோஷமாயிராங்க. 2 பேருமே அங்க இருந்து ஸ்கூலுக்கும் ஜாலியா போறாங்க. குட்டி பாப்பா அவங்க அம்மா கிட்டயும் பைக்ல போன விஷயத்தை போட்டு குடுத்துருவா. அதனால அவங்க அம்மாவும் கொஞ்சம் திட்டுறாங்க. எப்படி இருந்தாலுமே அந்த வண்டியை நம்ம ஓனர் சேல்ஸ் தான் பண்ண போறாரு, அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலியா ஒரு ரவுண்டு போலாமான்னு சொல்லி அவங்க ஒய்ஃபுமே கன்வின்ஸ் பண்றாரு. இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த பைக்ல ரொம்ப சந்தோஷமா ஊர் சுத்தி பாக்குறாங்க. ஹோட்டலுக்கு போறாங்க, பார்க்குக்கு போறாங்க. அந்த ஒரு நாள் மட்டும் ரொம்ப சந்தோஷமாவே இருக்காங்க. ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது தான் அந்த ஓனருமே வெளில நிக்கிறாரு. நம்ம ஃபேமிலி முன்னாடி இந்த ஆள் நம்ம பயங்கரமா அசிங்கப்படுத்த போறான், இதோட நம்ம வேலையே போயிடுச்சுன்னு சொல்லி தான் இவருமே நினைப்பாரு. ஆனா அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. சாவியை மட்டும் கோவமா வாங்கி வச்சுப்பாரு. மறுநாள் காலையில ரொம்ப யோசிச்சுக்கிட்டே வேலைக்கும் போறாரு. அந்த பைக்ல ஒரு பலூனுமே கட்டி வச்சிருப்பாங்க. இந்த பைக்கை நான் உங்க பொண்ணு கொடுக்குற கிஃப்டா நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த ஓனருமே ஒரு லெட்டர் எழுதி வச்சிருந்திருப்பாரு. இதை பார்த்ததே இவர் ரொம்ப சந்தோஷமாயிராரு. அப்படின்னு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.